விஜய் அவர்கள் முதல்ல தமிழ்நாடு பாலிடிக்ஸ படிச்சுட்டு கருத்து சொல்லுங்க. ஏனென்றால் 1974 அன்றைக்கு திரு மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப அன்றைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களால் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை மாற்றப்பட்டது. இப்ப கச்சத்தீவை நாம மீட்கணும்னா இட்ஸ் அன் இன்டர்நேஷனல் சப்ஜெக்ட். 2 நாடுகளுக்கு இடையினால நீங்க கொடுக்காம இருக்கிறது நம்ம கையில இருக்கு. அத காங்கிரஸும் திமுகவுமா சேர்ந்து கொடுத்துட்டாங்க. அதை வாங்கணும்னா இலங்கையோடு பேசணும். அது இல்லாம நினைச்சேன் கவுத்தேன்னு பண்ண முடியாது. ஆனா வாழ்நாள் முழுக்க அவருக்கு 50 வயசு. இதுல தமிழகத்தில் இருக்கின்ற ரசிகர்களை பிழிந்து பணம் சம்பாதித்தது தவிர விஜய் இந்த தமிழகத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு? இன்னைக்கு ஓட்டு கேட்கணும்னா ஃபர்ஸ்ட் யூ நோ தி பாலிடிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. 2014 பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் கொடுத்த நிதியை போல 3 மடங்கு நிதி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தெரியாம படிக்காம ஏதோ பாரதிய ஜனதா கட்சி கொள்கை ரீதியா எதுனா இருக்கட்டும். கொள்கை ரீதியா உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு நான் கேட்கிறேன். வெறும் மைனாரிட்டி பாலிடிக்ஸ வச்சுக்கிட்டு இவர் ஏதோ ஒரு மத பின்னணி தனக்கு மிஷினரிஸ் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு நினைச்சு விஜய் அனாவசியமா பிஜேபியை டோன்ட் ரப் பிஜேபி ஆன் தி ராங் சைடுன்னு ஐ வுட் லைக் டு வார்ன் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ. அரசியல்ல இருந்து எல்லாரும் சினிமால இருந்து அரசியல் போறாங்க. நீங்க அரசியல்ல இருந்து சினிமா அவரே ஒரு நண்பர் இந்த மாதிரி படம் எடுக்கணும், அதுக்கு நீங்க நடிக்கணும். அதனால இட் இஸ் ஆன் தி வே. 50% முடிய வேண்டியது. அது உங்களோட ஆதரவுலாம் அந்த படம் நடிக்கிறீங்களா? நான் இதெல்லாம் நண்பர் கேட்டார் நடிப்பேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.